சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் ஓம். ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதியான அன்னை ஆதிபராசக்தி தன் அருளாட்சி ஒளி வீச ஒரு அகிலத்தை உருவாக்க திருவுளம் கொண்டார். அவள் படைத்த கோலங்களோ கோடானு கோடி. அவற்றில் இரு கோலங்கள் மோதின, வெடித்து சிதறின, கதிர்மழை பொழிந்தது. அதிலிருந்து உருவானது ஒரு எரிகோளம். அந்த எரியும் கோலத்தை குளிர்வித்து அதற்கு எழிற்கோலம் கொடுக்க அன்னை அன்புமழை பொழிந்தாள், அருள்மழை பொழிந்தாள், கருணைமழை பொழிந்தாள். அதன் மூலம் அந்த எரியும் கோலத்தை எழில்மிகு உலகமாக மாற்றினார். ஆம், இந்த பூ உலகம் தோன்றியது. இந்த மண்ணில் அன்னை குடிகொண்டுள்ள கோவில்கள் எண்ணற்றவை. அந்த ஆலய அணிவகுப்பில் சுயம்பாய் பிரகாசிப்பது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயம். இன்று அகன்ற காவிரியாய் அகிலமெல்லாம் பரவி ஓடும் இந்த பக்தி பாலாறு உற்பத்தியான விதம் ஓர் அற்புதம். பண்ணிய பாவம் தீர இந்த ஆலயம் தோன்றிய புண்ணிய கதையை கேளுங்கள். மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. புனிதமாகும் இதன் வரலாறு, அருள் பொங்கி பாய்கின்ற பாலாறு. புனிதமாகும் இதன் வரலாறு, அருள் பொங்கி பாய்கின்ற பாலாறு. மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. ஆதியிலே இது காய்ந்த நிலம், இங்கு அமைந்ததம்மா ஒரு வேப்பமரம். ஆதியிலே இது காய்ந்த நிலம், இங்கு அமைந்ததம்மா ஒரு வேப்பமரம். அந்த வேம்பினிலே தீம்பால் வடிந்தது, பெரு வெள்ளமென எங்கும் ஓடியது. அந்த வேம்பினிலே தீம்பால் வடிந்தது, வெள்ளமென எங்கும் ஓடியது. அதை பருகிடவே ஜனம் கூடியது, கூடியது. மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. பாலை நிலமும் பாலை பருகி சோலை நிலமாய் மாறியது. புதர்களை களைந்த வேளையிலே கருநாகம் எழுந்து சீறியது. அஞ்சிய மாந்தர் பால்வார்க்க அதன் வெஞ்சினம் தீர்ந்து போனதம்மா. மக்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிவேன் என சத்தியம் முன்னுரை புரிந்ததம்மா. அத்தனை பேருக்கும் அருள் புரிவேன் என சத்தியம் முன்னுரை புரிந்ததம்மா. வேம்பாய் பாம்பாய், வேம்பாய் பாம்பாய் தாயாய் வந்தாள். வானகம் நீங்கி மையம் வந்தாள். மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. காலம் மாறியது, ஓர் நாள் கடும் புயல் வீசியது. தாய் போல் இருந்து பால் வார்த்த மரம் தரைமேல் விழுந்தது புயலாலே. மக்கள் செய்தோல் அழுத துயரம் கண்டு சுயம்பு எழுந்தது மண்மேலே. அழுதவரெல்லாம் தொழுதவராகி ஆனந்த கண்ணீர் வடித்து நின்றார். அம்மா தாயே ஆதிபராசக்தி அபயம் என்று வாழ்த்தி நின்றார். அபயம் 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 என்றே வாழ்த்தி நின்றார்.
விளை நிலத்துக்கு உரியவர் பிள்ளை ஒரு நாள் அங்கு விளையாடினான். தன் தந்தையை பார்த்து தன்மயம் இழந்து மகனே என்று மொழி கூறினான். பேசுவதிங்கே பாலகனல்ல தாய்தான் என்று தெரிந்ததம்மா இந்த புண்ணிய மண்ணின் பெருமைகள் எல்லாம் அன்னை சொல்ல புரிந்ததம்மா. முன்னொரு காலம் சித்தர்கள் வாழ்ந்த நன்னிலம் இதுவென தாய் சொன்னாள். இங்கு வேம்பாய் பாம்பாய் சுயம்பு வடிவாய் வந்தவள் நான் தான் என சொன்னாள். வந்தவள் நான் தான் என சொன்னாள். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பாலகன் ஆவில் இருக்கின்றாள். அந்த பங்காரு பாலகன் அடிகள் என்றாக அவர் வழி அருமொழி உரைக்கின்றாள். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பாலகன் ஆவில் இருக்கின்றாள். அந்த பங்காரு பாலகன் அடிகள் என்றாக அவர் வழி அருமொழி உரைக்கின்றாள். ஆலயம் வளர்ந்தது, அரங்களும் விளைந்தன, அருள்வாக்கெங்கும் ஒலிக்கிறது, சக்தி மந்திரம் எழுந்தது, மாநாடு எழுந்தது, மங்களம் பொங்கி வழிகிறது. ஓம் சக்தி. மருவத்தூர், மேல் மருவத்தூர். எங்கே இருக்கின்றது அந்த மருவத்தூர் என்ற வினாவிற்கு விடையளித்து இன்று தமிழ்நாட்டில் அமைந்துள்ள புண்ணிய தலங்களில் ஒன்றாக மண்ணுக்கு மகிமை தாங்கி இருப்பதே அந்த மருவத்தூர். அத்திருத்தலத்தில் ஆன்மீகத்தில் புரட்சி செய்து பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து அன்னையின் அவதாரமாய் ஆன்மீக குருவாய் இந்த கலியுகத்தில் நம்மை காக்க வந்த தெய்வமாய் கவசமாய் விளங்குகின்றவர் நம் அருள் திரு அடிகளார் அவர்கள். தாயே, ஓம் சக்தியே, ஓங்கார தெய்வமே, பரம் பொருளே, பராசக்தியே, பங்கார தெய்வமே, உன் திருவடி பணிந்தோம். ஓம் சக்தி. அம்மா சொன்னாங்க உன்னை பத்தி, அப்பா சொன்னாரு உன்னை பத்தி. அம்மா சொன்னாங்க உன்னை பத்தி, அப்பா சொன்னாரு உன்னை பத்தி. பாட்டி சொன்னாங்க உன்னை பத்தி, எங்க டீச்சரும் சொன்னாங்க உன்னை பத்தி. பாட்டி சொன்னாங்க உன்னை பத்தி, எங்க டீச்சரும் சொன்னாங்க உன்னை பத்தி. சக்தி உன்னை பார்த்து புட்டா பக்தி வருமாம், நல்ல புத்தி வருமாம். சக்தி உன்னை பார்த்து புட்டா பக்தி வருமாம், நல்ல புத்தி வருமாம். ஆதிபராசக்தி என்னும் அன்னை தெய்வமே, கண் கண்ட தெய்வமே, கலியுகத்து தெய்வமே.
என உரைத்த அடிகளே வருகவே. ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே. ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. வாழும் வீட்டையும் ஆலயம் போல் இவன் வலம் வந்து வணங்குகிறான். ஆதி சக்தியின் மறுபிறப்பாய் எங்கள் ஐயனும் விளங்குகிறான். சூழும் மாந்தர்கள் இருள் நீக்கும் ஞான சூரியன் இவன் அல்லவா. காலம் காலமாய் தவம் இருந்து பெற்ற காவிய மகன் அல்லவா. ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே. ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. அரிசனமாந்தரும் சரிசனந்தான் முதல் தரிசனம் அவர்களுக்கே. ஆலயம் தோன்றிய நாள் முதலாய் இது வழி வழி வந்த வழக்கே. கருவை தாங்கிடும் தாய்க்குலமும் இங்கு கருவறை புகுந்திடலாம். பூஜை புனஸ்காரம் யாவையுமே இங்கு பூவையர் புரிந்திடலாம். ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே. ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. மதங்கள் யாவையும் கடந்து நிற்கும் அன்பு மார்க்கத்தை காட்டியவன். மனிதர் யாவரும் ஓரினந்தார் எனும் நியாயத்தை நாட்டியவன். மூல மந்திரம் ஓதுகிறார் எங்கள் முன்பினை தீர்ந்திடவே. மருவத்தூரிலே கொலுவிருக்கும் எங்கள் மன்னவன் வாழியவே. ஒரே தாய் ஒரே குலம் என உரைத்த அடிகளே வருகவே. ஒரே ஆடை ஒரே பாதை என வகுத்த முனிவனே வாழ்கவே. அடிகளே வருகவே முனிவனே வாழ்கவே. அடிகளே வருகவே முனிவனே வாழ்கவே வாழ்கவே. அம்மானின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசக்தி போற்றி. அம்மானின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசக்தி போற்றி.
நீ போற்றி, சித்தர்களின் தலைவி நீ போற்றி, தெய்வங்களின் தெய்வம் நீ போற்றி, தேவி உன் அருளாட்சி போற்றி. சிவசக்தி போற்றி, ஒன்றாகும் உயிர் மூலம் போற்றி, இரண்டாகும் சிவசக்தி போற்றி, மூன்றாகும் காலம் நீ போற்றி, நான்காகும் திசைகள் நீ போற்றி. அங்கிருந்தே உருண்டு வந்தாள் ஆதிபராசக்தி, இங்கிருந்த சுயம்பினையே காட்டி நின்றாள் சக்தி. அங்கிருந்தே உருண்டு வந்தாள் ஆதிபராசக்தி, இங்கிருந்த சுயம்பினையே காட்டி நின்றாள் சக்தி. ஊரெல்லாம் கூடி வந்து கைகூப்பி நின்றார், உத்தம பாலகன் சுயம்பினையே சுற்றி வர கண்டார். என்று அனைவரும் சொன்னார், அன்று முதலே ஆலயம் அங்கே வளர்ந்து வருகிறது.
எத்தனையோ திருவிழா அவை எல்லாமும் நன்மைகளை எங்களுக்கு தரும் விழா. அம்மாவே உடல் வலம் வரும் நாள் ஆடிப்பூரமாம் நாம் அனைவருமே தாய்க்கு செய்வோம் பாலால் அபிஷேகமாம். அம்மாவே உடல் வலம் வரும் நாள் ஆடிப்பூரமாம் நாம் அனைவருமே தாய்க்கு செய்வோம் பாலால் அபிஷேகமாம். அன்னதான கஞ்சி திசைகள் நான்கில் இருந்தும் குவியுமாம். அன்னதான கஞ்சி திசைகள் நான்கில் இருந்தும் குவியுமாம். இது அனைவருக்கும் சமபந்தி தரும் சக்தி பீடமாம். எங்கள் மேல் மருவத்தூரில் எத்தனையோ திருவிழா அவை எல்லாம் நன்மைகளை எங்களுக்கு தரும் விழா. என்னும் விளக்கேற்றும் நவராத்திரி நாளது அதை அன்னை வந்தே ஏற்றிடுவாள் திருநாட்கள் 9. அகண்டம் என்னும் விளக்கேற்றும் நவராத்திரி நாளது அதை அன்னை வந்தே ஏற்றிடுவாள் திருநாட்கள் 9. அகண்ட விளக்கை சேவிக்க ஊழ்வினைகள் தணியுமே. அகண்ட விளக்கை சேவிக்க ஊழ்வினைகள் தணியுமே. நலம் அருளும் மேல் மருவத்தூரில் இன்பம் எல்லாம் பெருகுமே. எங்கள் மேல் மருவத்தூரில் எத்தனையோ திருவிழா அவை எல்லாமும் நன்மைகளை எங்களுக்கு தரும் விழா. புத்தாண்டும் அடிகளாரின் பிறந்த நாளும் மங்களம் எழில் சித்திரையின் முழு நிலவில் திருநாள் தான் எங்கிலும். புத்தாண்டும் அடிகளாரின் பிறந்த நாளும் மங்களம் எழில் சித்திரையின் முழு நிலவில் திருநாள் தான் எங்கிலும். உணவு உடை எளியோர்க்கு வழங்கும் தைப்பூசமே. உணவு உடை எளியோர்க்கு வழங்கும் தைப்பூசமே. அதில் ஒரு சிறப்பு கலச பூஜை அருளை அள்ளி வீசுமே. எங்கள் மேல் மருவத்தூரில் எத்தனையோ திருவிழா அவை எல்லாமும் நன்மைகளை எங்களுக்கு தரும் விழா. குங்குமத்தாய் ஆதி பராசக்தி வீட்டில் திருவிழா. உயிர் குலமெல்லாம் போர்த்தாய் முன் இணைகின்ற ஒரு விழா. இணைகின்ற ஒரு விழா. இணைகின்ற ஒரு விழா. மாரி திரிசூலியம்மா மேல் மருவத்தூரு காளியம்மா. மாரி திரிசூலியம்மா மேல் மருவத்தூரு காளியம்மா. தேடி ஒன்ன பாடி வந்தோம் தெய்வ காட்சி தந்திடம்மா. தேடி ஒன்ன பாடி வந்தோம் தெய்வ காட்சி தந்திடம்மா. மாரி திரிசூலியம்மா மேல் மருவத்தூரு காளியம்மா. தேடி ஒன்ன பாடி வந்தோம் தெய்வ காட்சி தந்திடம்மா.
மணியில் மாலையிட்டு சிவப்பான ஆடகட்டி நல்ல சிவப்பு மணியில் மாலையிட்டு சிறப்பான நோன்பிருந்து இருமுடிய எடுத்து வந்தோம். சிறப்பான நோன்பிருந்து இருமுடிய எடுத்து வந்தோம். மாரி திரிசூலியம்மா மேல் மருவத்தூரு காளியம்மா தேடி உன்னை பாடி வந்தோ தெய்வ காட்சி தந்திடம்மா. ஆடிப்பூர திருவிழாவில் ஆடி கூடி வந்தோம் அம்மா. ஆடிப்பூர திருவிழாவில் ஆடி கூடி வந்தோம் அம்மா. கூடி நாங்கள் குலவையிட்டு கஞ்சி கலையம் சுமந்து வந்தோம். கூடி நாங்கள் குலவையிட்டு கஞ்சி கலையம் சுமந்து வந்தோம். மாரி திரிசூலியம்மா மேல் மருவத்தூரு காளியம்மா தேடி உன்னை பாடி வந்தோ தெய்வ காட்சி தந்திடம்மா. அன்னை உருண்டு வலம்தான் வருவாளம்மா. சுகவாழ்வு வாழ்வதற்கு சக்தி சுயம்பில் பாலை ஊற்றிடுவோம். பத்ரகாளியை வணங்கிவிட்டு பக்தியோடு வீடு செல்வோம். பத்ரகாளியை வணங்கிவிட்டு பக்தியோடு வீடு செல்வோம். மாரி திரிசூலியம்மா மேல் மருவத்தூரு காளியம்மா தேடி உன்னை பாடி வந்தோம் தெய்வ காட்சி தந்திடம்மா. மாரி திரிசூலியம்மா மேல் மருவத்தூரு காளியம்மா தேடி உன்னை பாடி வந்தோம் தெய்வ காட்சி தந்திடம்மா. தெய்வ காட்சி தந்திடம்மா. தெய்வ காட்சி தந்திடம்மா. தெய்வ காட்சி தந்திடம்மா. ஆதிபராசக்தி எனும் அன்னை வருகிறாள். அனுதினமும் அடிகளாரின் உருவில் வருகிறாள். மேல்மருவூர் கோயில் கொண்ட அன்னை வருகிறாள். மேலான தெய்வமாகி சக்தி வருகிறாள். மேலான தெய்வமாகி சக்தி வருகிறாள். சக்தி வருகிறாள். பராசக்தி வருகிறாள். சங்கடங்கள் தீர்த்திடவே சக்தி வருகிறாள். சக்தி வருகிறாள். பராசக்தி வருகிறாள். சங்கடங்கள் தீர்த்திடவே சக்தி வருகிறாள்.
மக்கள் யாவர்க்கும் வாக்கு சொல்கிறாள். அமாவாசை பௌர்ணமியில் அன்னை வருகிறாள். ஆன்மீகம் வளர்த்திடவே சக்தி வருகிறாள். சக்தி வருகிறாள், பராசக்தி வருகிறாள். சங்கடங்கள் தீர்த்திடவே சக்தி வருகிறாள். தைப்பூச நாளிலே அன்னை வருகிறாள். தரணி மக்கள் சக்தி மாலை காண வருகிறாள். தைப்பூச நாளிலே அன்னை வருகிறாள். தரணி மக்கள் சக்தி மாலை காண வருகிறாள். தைப்பூச நாளிலே அன்னை வருகிறாள். மகர ஜோதி காண வைத்து மகிழ வைக்கிறாள். மகர ஜோதி காண வைத்து மகிழ வைக்கிறாள். சக்தி வருகிறாள், பராசக்தி வருகிறாள். சங்கடங்கள் தீர்த்திடவே சக்தி வருகிறாள். ஆடிப்பூர நாளிலே அன்னை வருகிறாள். அழகு உடல் கரை புரள சக்தி வருகிறாள். ஆடிப்பூர நாளிலே அன்னை வருகிறாள். அழகு உடல் கரை புரள சக்தி வருகிறாள். செய்த பாவம் போக்கிடவே சக்தி வருகிறாள். சேதமுற அபிஷேகம் செய்ய சொல்கிறாள். சேதமுற அபிஷேகம் செய்ய சொல்கிறாள். சக்தி வருகிறாள், பராசக்தி வருகிறாள். சங்கடங்கள் தீர்த்திடவே சக்தி வருகிறாள். நவராத்திரி நாளிலே அன்னை வருகிறாள். நவநவமாய் காட்சி தந்து கொலுவிருக்கிறாள். நவராத்திரி நாளிலே அன்னை வருகிறாள். நவநவமாய் காட்சி தந்து கொலுவிருக்கிறாள். அகண்ட விளக்கேற்றி அருள் கொடுக்கிறாள். ஆதிசக்தி அதில் அமர்ந்து வினை துடைக்கிறாள். ஆதிசக்தி அதில் அமர்ந்து வினை துடைக்கிறாள். சக்தி வருகிறாள், பராசக்தி வருகிறாள். சங்கடங்கள் தீர்த்திடவே சக்தி வருகிறாள். தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறாள். தீய சக்தி அனைத்தையுமே மாற்றி வைக்கிறாள். தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறாள். தீய சக்தி அனைத்தையுமே மாற்றி வைக்கிறாள். சாதி மத பேதமில்ல அன்னை வருகிறாள். சமத்துவமாய் கொலுவிருக்க சக்தி வருகிறாள். சமத்துவமாய் கொலுவிருக்க சக்தி வருகிறாள். சக்தி வருகிறாள், பராசக்தி வருகிறாள். சங்கடங்கள் தீர்த்திடவே சக்தி வருகிறாள். ஆதி பராசக்தி எனும் அன்னை வருகிறாள். அனுதினமும் அடிகளாரின் உருவில் வருகிறாள். மேல்மருவூர் கோயில்
கட்டின ஹாஸ்பிட்டல் நான் பார்த்துருக்கேன். அந்த நர்சஸ் அவங்கள பார்த்தாவே உடம்பு க்யூர் ஆகிடும். அவங்களோட ஸ்பிரிட் இஸ் தேர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் இஸ் கிரேட் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி. எதுக்கான நம்ம நாட்டில் இது முக்கியம். பிகாஸ் நம்ம ஹோல் புது மில்லினியமுக்கு வந்திருக்கோம். நிறைய புது டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி எல்லாம் நமக்கு வேணும். ஆனா நம்ம உள்ள இருக்கிற சக்தி மட்டும் நம்ம மறக்க கூடாது. இதுதான் நம்ம இந்த ஹோலினஸ் பங்காளிகிட்ட எல்லாருக்கும் இந்த பிரசாதம் வாங்குறோம். What he is giving is a gift for all of us to be able to look inside and say, this is what you are. அந்த இதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ ஒரு இது கட்டுறது நாங்கள் கட்டுறதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி. அவர் பண்ணுறதெல்லாம் மிரக்கல். மனநோய் நீக்கும் மருந்தூர் மேல் மருவத்தூர், மனநோய் நீக்கும் மருந்தூர் மேல் மருவத்தூர், பிணிகள் போக்கும் அன்பரை காக்கும் பேரூர் சித்தர்கள் மூதோ. மனநோய் நீக்கும் மருந்தூர் மேல் மருவத்தூர், பிணிகள் போக்கும் அன்பரை காக்கும் பேரூர் சித்தர்கள் மூதோ. சரணம் சரணம் அம்மா சரணம் என்றால் தருவாள் அருளை வருவாள் சக்தி மழை போல. சரணம் சரணம் அம்மா சரணம் என்றால் தருவாள் அருளை வருவாள் சக்தி மழை போல. தருணம் நல்ல தருணம் பக்தர்கள் திரள்க, தருணம் நல்ல தருணம் பக்தர்கள் திரள்க. தாயின் புகழ் பாடி போற்றுக வருக, தாயின் புகழ் பாடி போற்றுக வருக. மனநோய் நீக்கும் மருந்தூர் மேல் மருவத்தூர், பிணிகள் போக்கும் அன்பரை காக்கும் பேரூர் சித்தர்கள் மூதோ. பாசம் வைத்தாள் அன்னை ஆதிசக்தி, பங்காரு அடிகளார் வடிவே ஓம் சக்தி. பாசம் வைத்தாள் அன்னை ஆதிசக்தி, பங்காரு அடிகளார் வடிவே ஓம் சக்தி. கூறும் மந்திரம் ஓம் சக்தி ஓம் சக்தி, கூறும் மந்திரம் ஓம் சக்தி ஓம் சக்தி. யாவும் அவள் செயல்தான் வாழ்கவே பராசக்தி, யாவும் அவள் செயல்தான் வாழ்கவே பராசக்தி. மனநோய் நீக்கும் மருந்தூர் மேல் மருவத்தூர், பிணிகள் போக்கும் அன்பரை காக்கும் பேரூர் சித்தர்கள் மூதோ. அம்மாவுடைய அருள்வாக்கை ஒவ்வொன்றாக நான் கூறுகின்றேன். சிலருடன் எதிர்பார்ப்போடு பழகும் போது எதிர்ப்பாக மாறிவிடுகின்றது. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா, நாம ஒரு எதிர்பார்ப்போட மற்றவர்களோடு பழகுவோம். ஆனா அதுவே சில சமயங்களில் நமக்கு எதிர்பார்ப்பும், அதாவது நமக்கு விரோதமாகவும் அமைந்துவிடும். அதனால என்ன சொல்றாங்க அம்மானா, எதையும் எதிர்பார்த்து பேசக்கூடாது, எதிர்பார்த்து செய்யக்கூடாது என்பதுதான் இதில் உள்ள கருத்து. ரெண்டாவது, சாதாரணமா நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி. அந்த தொலைக்காட்சி பெட்டியில ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கிறோம். அந்த 10 பேர் உட்கார்ந்து ஒரு காட்சியை, ஒரே காட்சியை பார்க்க மாட்டோம்.
எனக்கு இந்த சேனல் பிடிக்குதுன்னா உங்களுக்கு அந்த சேனல் பிடிக்குது. பசங்க வந்து வேற கார்ட்டூன் சேனல் பார்ப்பாங்க. நம்ம அம்மாமார்கள்லாம் அந்த சீரியலை பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் பையனுங்க வந்து கிரிக்கெட்டை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்டுல ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 10 பேருடைய மனப்பான்மையும் 10 விதமாக மாறிவிடுகிறது. அதனால யாருமே ஒரே மனதோடு ஒரே எண்ணத்தோடு நிலையாக இருப்பதில்லை என்பதை தான் அம்மா வந்து இப்படி சொல்றாங்க. தொலைக்காட்சி பெட்டி ஒன்றுதான், காட்சிகள் பலவிதம். அதுபோல உயிர் ஒன்றுதான், தோன்றும் எண்ணங்கள் பலவிதம். 10 பேர் உட்கார்ந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரே நிகழ்ச்சியை பார்க்காமல் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ற காட்சிகளை பார்க்க தோன்றுகிறதோ அதுபோல உயிர் ஒன்றாக இருந்தாலும் எண்ணங்கள் பல தோன்றுகின்றன. அதனால் தான் பல பிரச்சனைகளை தோன்றுகின்றன. எவனும் நிதானத்துடன் இருப்பதில்லை என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள். அடுத்து உலகத்தில் தண்ணீர், உணவு, காற்று, ஆகாயம் அனைத்திலும் அசுத்தம் நிறைந்து விட்டது. இன்னைக்கு சயின்ஸ் பிரகாரமே பார்த்தாக்க ஓசோன் படலம் ஓட்டை விட்டு விட்டது. அதனால்தான் சூரிய ஒளி நேரடியாக மனிதர்களை தாக்குகின்றது. அதனால்தான் மழையினுடைய அளவும் குறைந்து விட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எண்ணெய் கிணறுங்க பற்றிக்கிட்டு எரியுது, காடுகள் பற்றி கொண்டு எரிகிறது. தொழிற்சாமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அடுத்து ஒரு குழந்தையை தாய் நல்ல முறையில் வளர்த்தாலும் வளர வளர அதன் எண்ணங்கள் மாறுவது போல நான் வளர்க்குற மாதிரியே இருக்குது குழந்தைங்க. நான் பேச சொல்லி கொடுக்குறோம், அப்புறம் ஏன்டா கொஞ்சம் பேசுது அப்படின்ற நிலைமைக்கு நாம யோசிக்கிறோம். அது போல நடக்க சொல்லி கொடுக்குறோம், ஆனா அதனுடைய நடத்தை பிறகு விசித்திரமாக இருக்கிறது. இது போல நாம் வளர்க்கின்ற பருவத்தில் அதை அருமையாக சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அதனுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் மாறுபடுவது போல இயற்கையும் வருடா வருடம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள். அடுத்து ஒளி கிடைக்க வேண்டும் என்றால் விளக்கு எரிய வேண்டும். அப்படி விளக்கு எரிவதற்கு என்ன அவசியம்? விளக்கு அவசியம், எண்ணெய் அவசியம், திரி அவசியம். இதையெல்லாம் ஏற்றினால்தான், ஒன்று சேர்த்து ஏற்றினால்தான் ஒளி கிடைக்கும். அதுபோல ஆன்மீகத்தில் பக்தி, தர்மம், தொண்டு என்ற இந்த மூன்றும் இருந்தால்தான் ஆன்மீகம் என்ற ஒளி கிடைக்கும் என்று அம்மா அருள்வாக்கிலே கூறியிருக்கின்றார்கள். அடுத்து ரொம்ப அருமையா பாருங்க, உடல் என்ற பாத்திரம் உங்களுடையது. இந்த உடல் என்ற பாத்திரம் உங்களுடையது. அதை செயல்படுத்த என் அருள் வேண்டும். வாழ்நாளின் கடைசியில் இருந்து என்ன பயன் என்று நினைக்கத்தான் தோன்றுகிறது. அடுத்து நல்ல எண்ணங்களை எண்ணி நல்ல செயல்களை செய்து இனியாவது திரும்பி வாழ வேண்டும் என்று அம்மா நம்மை வற்புறுத்தியிருந்தார்கள். அடுத்தது இந்த மாமரம், வாழை மரம், தென்னை மரம்லாம் நட்டம்னா அதனுடைய பலனை எப்படி நமக்கு கொடுக்கிறதோ அதுபோல எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அவரவர்களுக்கு ஏற்ற பலனை நான் கொடுப்பேன் என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகிறார்கள். பறவைகளைப் போலவும் விலங்குகளைப் போலவும் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வந்து மனிதனை போல உறவு முறை கிடையாது. ரெண்டாவது தான் பேரனுக்கு பேச்சுக்கு, பேர பறவைக்கு பேச்சு, விலங்குக்கு பேர புலிக்கு பேச்சு, சிங்கத்துக்கு சொல்லி அது சேர்த்து வைக்கிறது கிடையாது. மனிதனை போல அதுக்கு தேவைகளும் அதிகம் கிடையாது. பசி எடுத்துதா போய் அதுக்கு என்ன இறையோ அதை வேட்டையாடும், சாப்பிடும், தூங்கும், தன்னுடைய இடத்தை நிறுத்தி செய்யும். அவ்வளவுதான். அதனுடைய தேவைகள் தான் கம்மி. ஆனா மனிதனுக்கு தேவைகள் அதிகம், ஆசைகள் அதிகம். நமக்கு மட்டும் போதாது, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால அதுக்கு துணி வாங்கணும், பட்டுப்பாடு வாங்கணும், நகை வாங்கணும்ன்ற தேவைகள்லாம் கிடையாது. பறவைகளுக்கு வச்சுக்கலாம். மனிதனுக்கு தேவைகள் அதிகம். அதனால பறவைகளையும் விலங்குகளையும் போல நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள். அடுத்து ஒரு ஏக்கர் நிலம் இருந்தாலும் பலவிதமான பயிர்களை செய்வது போல மனம் ஒன்றாக இருந்தாலும் பலவிதமான நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா ஒரு தடவை நெல் பயிர் வைப்போம், அடுத்தது வேர்க்கடலை பயிர் வைப்போம், அடுத்தது வாழை பயிர் வைக்கலாம், அடுத்தது மறுபடியும் ஏதாச்சும் மாற்றி மாற்றி பயிர் வச்சுட்டு இருக்கலாம். அதுபோல மனம் ஒன்றாக இருந்தாலும் பல நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய அருள்வாக்கு. அடுத்தது இப்ப இருமுடி நமக்கு சீசன்.
ஏற்பட்டால் வீட்டிலும் சலசலப்பு ஏற்படும். அதாவது நம்முடைய கடமையாக தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும் என்பது அம்மாவுடைய எண்ணிக்கையை பார்க்க கூடாது, எண்ணங்களை தான் பார்க்க வேண்டும். இருமுடியை தன்னை எண்ணிக்கை பற்றி செலுத்தக்கூடாது. நாம் வாழ்நாள் முழுவதும் அம்மாவை பார்த்து நம்முடைய கைகளாலேயே அபிஷேகம் செய்து நம்முடைய உருவினை தடுக்கின்ற அந்த இருமுடி செலுத்தும் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அருள்வாக்கினுடைய விளக்கம். அடுத்தது விஞ்ஞானம் தேவைதான், அதுவே முழு பலனை கொடுத்து விடாது. விஞ்ஞானம் தேவைதான். பிரபஞ்சத்தை ஆராய்ந்து அதனுடைய முழு விவரத்தையும் இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்க முடியாது. சூரியன் இப்படிப்பட்டது, சூரியன் இந்த தன்மை வாழ்ந்தது, பூமி இந்த தன்மை வாழ்ந்தது, ஆகாயம் இந்த தன்மை வாழ்ந்தது, இன்றைக்கும் விஞ்ஞானிகளாக வரையறுத்து சொல்ல முடியாது. விஞ்ஞானம் அவசியம்தான், ஆனா அதனால முழு பலனையும் அடைந்துவிட முடியாது என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள். அடுத்து எதிர்ப்பு வரும்போது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும், குழப்பங்கள் ஏற்படும் போது அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று அருமையாக சொல்றாங்க. எதிர்ப்பு வருதா அந்த இடத்துல நீ தனிச்சு போயிடு, குழப்பமா இருந்ததா அமைதியா இருந்தது, பிரச்சனைகள் தள்ளி போடப்படும், பிரச்சனையினுடைய வேகமும் குறைக்கும் என்பதுதான் இந்த அருள்வாக்கின் கருத்து. அடுத்து விளக்கு ஏற்றுகின்றோம், எரிந்து கொண்டே இருக்கிறது விளக்கு, அது கொஞ்ச நேரத்துல சீத்தம் பிடிச்சிடுது. மின்சார பல்பு நம்ம வீட்டுல எரிஞ்சுட்டே இருந்து பட்டு பீஸ் போயிடுது. இதுக்கெல்லாம் எப்படி மாற்றி மாற்றி திரிய போட்டு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் விளக்கு ஏற்றுறோம், வேற பல்பு வாங்கி மாட்டி மறுபடியும் வெளிச்சத்தை நம்ம வந்துடுறோம். அது மாதிரி ஆன்மாவையும் அழுக்கு சேர சேர சுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அழுக்கு அதை அடையா விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கு சித்தம் கட்டுகிறது. மின்சார பல்பும் பழுதடைந்து விடுகின்றது, அதை மாற்றி சுத்தப்படுத்துவது போல ஆன்மாவை அடிக்கடி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகின்றார்கள். அடுத்து எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்தாலும் ஒரு சிறிய தீய ஆசையால் எல்லாம் அழிந்துவிடும். அதுபோல ஆன்மீகத்தில் நல்லது கிடைக்கும் போது சிறிய கெட்ட எண்ணம் வந்தால் எல்லா பலன்களும் அழிந்துவிடும். நம்ம ஆன்மீகத்துக்கு வரோம், அம்மா சொல்றதை கேட்கிறோம், நமக்கு ஒரு தெம்பு ஏற்படும், ஆக பரவாயில்ல நம்ம ஆன்மீகத்துல ஏதோ கொஞ்சம் முன்னேறி வரோம் அப்படின்னு சொல்லி அந்த நான் என்ற எண்ணம் வந்துட்டா நாங்களே நினைச்சிடும், சரி அம்மா யாரு சாதாரண ஆள், அவங்களுக்கு நம்ம செய்யறதுலாம் தெரிய போற அப்படிலாம் நம்ம நினைச்சு கொஞ்சம் நம்மளுக்கு கெட்ட எண்ணம் தலை காட்ட ஆரம்பிச்சதுன்னா நாம் ஆன்மீகத்தில் அடைந்த பலன் முழுவதும் அழிந்துவிடும் என்பதுதான் இந்த அருள்வாக்கின் விளக்கம். அடுத்து மனித வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு உண்டு, உயிர் இருக்கும் வரைதான் எல்லா வழியும் தெரியும், உயிர் போனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால கஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் வந்து கொண்டு போய் கொண்டு நான் இருக்கமே தவிர ஒரே வழியா கஷ்டமும் இருந்து விடாது, ஒரே வழியா சந்தோஷமும் இருந்து விடாது. நம்முடைய கை உடம்பு உறுப்புகளே பாருங்க, உள்பாகம் வெளிப்பாகம் இருக்குது, இன்பம் துன்பம் இருக்குது. அதனால வாழ்க்கையில நம்ம சோர்ந்து விடாமல் இருக்கணும்னா கட்டாயம் நமக்கு உறுதுணையாக